பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது, அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677703667. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. டிஎன்பிஎஸ்சி நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய குளறுபடி, குரூப் 2 எக்ஸாமையே கேன்சல் பண்ற அளவுக்கு போயிருக்கு. எந்த குளறுபடிக்கும் டிஎன்பிஎஸ்சி செவிசாய்க்கவில்லை. அதனுடைய ஒட்டுமொத்த அதிருப்தி தான் நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்ல வந்து உட்கார்ந்தாங்க. என்ன சார் நடந்துச்சு நேற்றுக்கு? அதாவது தொடர்ந்து 6 வருடங்கள் நீங்க வந்து 2019 சிலபஸை மாத்துறீங்க, 2022 சிலபஸை மாத்தி பேட்டர்னை மாத்துறீங்க, 25 வந்து லாங்குவேஜ் பேப்பர் இருக்கு. இன்னைக்கு லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது. 4 முறை பேட்டர்ன் மாற்றப்படுகிறது. எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் அடாப்ட் ஆகி நாங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். ஆனால் மீண்டும் நாங்கள் ஊர்லேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், எங்களுக்கு எக்ஸாமினேஷன் காலம் இல்லை அப்படின்னா மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் தான் மாணவர்கள் ரோட்டில் வந்து உட்காந்தாங்க. சென்னையிலே ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி, சென்னையிலே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி, சென்னையிலே ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா நேற்று எந்த இஷ்யூவும் இல்லை. என்ன இருக்கும் அப்படின்னா, தம்பி எக்ஸாம் கேன்சல் பண்ணால் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு சினிமாவுக்கு போய்ட்டு இன்னொரு நாள் எப்போ சொல்லா வந்து எழுதுவாங்க. ஊர்லேருந்து வந்தவங்க நேற்று ஈவினிங் தான் டிக்கெட் புக் பண்ணிக்காங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு. சரி, திடீர்னு காலையில் 9:30 இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இது வந்து காலையில் 12 வரைக்கும் நடந்துச்சு. 12:30 மேலே வெளியூர்கள் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் ஆனது தெரியாது. அவங்க வந்து பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிருக்கேன் சார், நல்லா இருக்கு, இப்படி கேன்சல் பண்ண என்ன சார் அர்த்தம்? ஒரு எக்ஸாம் கூட உங்களை ஒழுங்காக நடத்த முடியல, என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுவாங்க, எல்லாமே சிலபஸ் தான்ருவாங்க. பட் சிலபஸில் ஈஸியாக கேட்குறது இருக்குது, கஷ்டமாக கேட்குறது இருக்குது. அப்போது மாணவர்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கலை. வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் மாணவர்கள் கலைஞ்சு போனாங்க. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு என்று கூறிக்கொண்டு அரசாங்கமும் ஒதுங்கி விட்டார்கள். இன்று டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு என்று அரசாங்கத்தால் கூற முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் வருகிறது. எனக்கு வேலை கொடுத்தது ஜெயலலிதா, நான் ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன். எனக்கு வேலை கொடுத்தது கலைஞர், நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். எனக்கு வேலை கொடுத்தது எடப்பாடி. அந்த மைண்ட் செட் எல்லா அரசூழலுக்கும் இருக்கு. அதனால ஒய்ஃபை வந்து நீ ஓட்டு போட்டுரும், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு, ஏடிஎம்கே ஓட்டு போட்டு அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்க சொல்றாங்க. ஆதா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் நட்ராஜ். வணக்கம் சார். வணக்கம் சார். பல நேர்காணல்கள் பண்ணியாச்சு சார். அதாவது திருவிளையாடல் படத்துல அந்த தர்மிக்கும் சிவாஜிக்கும் நடக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் ஒன்று இருக்கும். சரியான உலக புகழ் பெற்ற சினாரியோ. பிரிக்க முடியாதது எதுன்னு கேட்டா குளறுபடியும் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி எந்த தேர்வு நடத்தினாலும் ஒரு மிகப்பெரிய குளறுபடியோ ஒரு சின்ன குளறுபடியோ ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கும். நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய குளறுபடி தலைநகர் சென்னையில வெடிச்சிருக்கு. அதாவது டிஜி வைஷ்ணவா கல்லூரியில தேர்வு எழுத போயிருக்காங்க, குரூப் 2 மெயின்ஸ் எழுத போயிருக்காங்க. அங்க ஹால் டிக்கெட்ல காலேஜ் பேர் இருக்கு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் அங்க இல்லை. பார்த்தா நந்தனத்துலயோ இல்லாட்டினா வந்து நியூ காலேஜ்லயும் வந்து அவங்களுக்கு வந்து சென்டர் போட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறி குரூப் 2 எக்ஸாமையே கேன்சல் பண்ற அளவுக்கு போயிருக்கு. இந்த குளறுபடி எங்க ஆரம்பிச்சிருக்கு சார்? சார், இது வந்து ஒரு 800 பேர் வந்து ஹால் டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க டிஜி வைஷ்ணவா காலேஜ் அரும்பாக்கம். அது ஒரு 200 பேர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனையும் சென்னையிலே எழுதினவங்க. சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மெயின் எக்ஸாம் இங்கே எழுதுறாங்க. மிச்சம் இருக்கிற 600 பேர் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஊரில் எழுதினவங்க. ஓகே, சவுத்துலேயோ அங்கே கோயம்புத்தூர் அங்கே எழுது. மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இங்கே போட்டிருக்காங்க, சென்னையில் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, சரிங்களா? சென்னையிலே ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி, சென்னையிலே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி, சென்னையிலே ஹாஸ்டல் தங்கி படிக்கிற பசங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா நேற்று எந்த இஷ்யூவும் இல்லை. என்ன இருக்கும் அப்படின்னா, தம்பி எக்ஸாம் கேன்சல் பண்ணால் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு சினிமாவுக்கு போய்ட்டு இன்னொரு நாள் எப்போ சொல்லா வந்து எழுதுவான். ஊர்லேருந்து வந்தவங்க நேற்று ஈவினிங் தான் டிக்கெட் புக் பண்ணிக்காங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு. சரி, திடீர்னு காலையில் 9:30 இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் மெயினான ரீசன். வெளியூர்ல பிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸுக்கு சென்னை வந்தவங்களுக்கு இந்த அலோகேட் பண்றதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதுல தான் பிரச்சனை. சரிங்களா? அவங்க வந்து காலையிலேயே எக்ஸாம், மத்தியானம் எக்ஸாம், சாயந்தரம் 4-5 மணிக்கு தான் முடியும். அப்புறம் எப்போ டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க? நைட்டு தான் புக் பண்ணிருப்பாங்க. ஆமா, திடீர்னு காலையில் 9:30 எதுவுமே இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே கிளம்பி போகவும் முடியாது. ஒன்று. ரெண்டாவது, தொடர்ச்சியாக பல குளறுபடிகள் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறோம்.
எந்த குளறுபடிக்கும் டிஎன்பிஎஸ்சி செவிசாய்க்கவில்லை. ம். அதனுடைய அதிருப்தி தான், ஒட்டுமொத்த அதிருப்தி தான் நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்டில் வந்து உட்கார்ந்தாங்க. என்ன சார் நடந்துச்சு நேத்திக்கு? அதாவது ஒரு 8:30க்கே தெரிஞ்சிருச்சு 9 எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு இந்த ஹால் இல்லைங்கிறது பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 8:30 தெரிஞ்சிருச்சு. 8:30 8:45 தெரிஞ்சிருச்சு. அப்போயே நமக்கு இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க, நம்ம பசங்களாம் நிறைய பேர் எழுதுறாங்க, ஃபோன் பண்ணாங்க. அப்போது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஹாலுங்கிறது தெரியலை. இப்போ வேற எங்கே அதுவும் தெரியலை, நந்தனங்கிறாங்க, எப்படி போகிறதுன்னு தெரியலை. எல்லாம் வெளியூரில் இருந்து அந்த பசங்க. இந்த பசங்க ஏன் ரோட்டில் வந்து உட்கார்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், தொடர்ச்சியாக நீங்கள் 2019 எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி 2019 26 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் நேற்று நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், சரிங்களா? 2019 டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் மாற்றம் செய்யப்படுகிறது. எஸ். குரூப் 2 குரூப் 2A போன்றவைகளுக்கு தனித்தனி தேர்வுகள் என்று அனௌன்ஸ் செய்யப்படுகிறது. அதை பேஸ் பண்ணி எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2020 கொரோனா வருகிறது, எல்லாரும் வீட்டுக்கு போய் உட்காந்து படிக்கிறாங்க. 21 புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, மறுபடியும் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. எப்படி 2019 சிலபஸ் வச்சு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. 21 புதிதாக கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க வந்து சிலபஸில் கொஞ்சம் மாற்றம் செய்கிறார்கள். ஓகே. ஒரு சிலபஸை மாற்றம் பண்ணி அதுக்கு எக்ஸாமே நடத்தாமல் மீண்டும் சிலபஸ் மாற்றம் செய்யப்படுகிறது. இது உலகத்தில் எங்கேயும் நடக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2022 என்ன மெயின்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க, பிப்ரவரி மாதம் நடத்துகிறாங்க. பிப்ரவரி 23 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரே எக்ஸாம் நடத்தப்படுது. குரூப் 2 2Aவுக்கு நம்ம கூட அதை பேசியிருக்கிறோம். ஒரே எக்ஸாம் நடத்துகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி 2019 எப்படி தனித்தனி நடத்துகிற சொன்னீங்க, இப்போ ஒரே எக்ஸாம் நடத்துறீங்க. அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். ஓகே. ஒரே எக்ஸாம் நடத்தும் பொழுது ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. எஸ், அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும். சரிங்களா? 2022 பிப்ரவரி 23 22 கரெக்டாக அன்னைக்கு நைட்டு நம்ம உட்காந்து பேசியிருக்கிறோம். யூடியூப் நம்ம சேனலில் இருக்குது. உங்கள் ஆன்சர் சீட் எனக்கு, என் ஆன்சர் சீட் அவருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், மாற்றி கொடுத்துட்டாங்க. அதை ஒரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் சரி பண்ணிட்டோம்னு சொல்லி நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் வேல்யூஸ்ன்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்கள் ஆன்சர் சீட்டில் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இருக்குது. கம்ப்யூட்டர் எப்படி எவாலுவேஷன் பண்ணும்? கம்ப்யூட்டர் அப்படி தானே? என்னுடைய ஆன்சர் சீட்டில் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இருக்குது. கம்ப்யூட்டர் எப்படி எவாலுவேஷன் பண்ணும்? ஸோ அப்போ என்ன ஆகுது, அது தெரியாமல் நடந்த குளறுபடி. நம்ம ஒத்துக்குருவோம். என்ன பண்ணிக்கணும், கேன்சல் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி நீங்கள் கேன்சல் பண்ணலை. அதனால் ஆயிரக்கணக்கான தேர்வர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே. ஏன்னா அந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டு 1.5 வருஷம் கழிச்சு பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணி கவுன்சிலிங் நடத்தி வேலையாக கொடுத்தாச்சு. 1.5 வருஷம் கழிச்சு அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, நல்லா எழுதியிருக்கிற நிறைய பேருக்கு வரல. சரிங்களா? அப்போ ஏன் வரல, அந்த ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க, அதனால் நமக்கு வரலன்னு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே நம்பிக்கிட்டாங்க. இப்போ ஒரு குளறுபடி நடந்துச்சா, அதை வைத்து டிஎன்பிஎஸ்சி முறைகேடு செய்து விட்டது. எப்படி முறைகேடு செய்து விட்டது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் 15 மார்க்குக்கு 13 மார்க் போடுறாரு, இன்னொருத்தர் திருத்துறாரு, 15 மார்க்குக்கு 0 மார்க் போடுறாரு. ஓகே. இதுதான் முறைகேடு. இது பல பேப்பரில் இருக்குது. ஏகப்பட்ட பேப்பர், ஆயிரக்கணக்கான தேர்வர்களுக்கு இப்படி இருக்குது. அப்போது தெரியாமல் நடந்த முறைகேடை, தெரியாமல் நடந்த குளறுபடி கரெக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லி 1.5 வருஷத்தில் அது முறைகேடாக மாற்றியது டிஎன்பிஎஸ்சி. இது எல்லாருக்கும் தெரியும், தேர்வு எழுதின எல்லாருக்குமே தெரியும். ஓகே. நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நான் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறேன், 15க்கு 13 போடுறேன், இவர் கரெக்ஷன் பண்ணுறாரு, 15க்கு 10 போடலாம், 12 போடலாம். ஆனால் அவர் 0 போட்டார். ஏன் போட்டார்? செகண்ட் வேல்யூவேஷன் பண்ணும்போது. ஆமாம், 15க்கும் 0க்கும் மலைக்கும் மடுக்குமான. அப்போ அந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆச்சு. டிஎன்பிஎஸ்சி கண்டுக்கவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி அதை மைண்ட் பண்ணவே இல்லை. கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார். கோர்ட்டுக்கு நீங்கள் சார் கோர்ட்டுக்கு போகும்போது டிஎன்பிஎஸ்சி அவங்க லாயர் வருவாங்க, கவர்மெண்ட் லாயர் வருவாங்க, அவங்க இவங்க எவ்வளோ சமாளிக்க முடியும்? ஒன்றும் சமாளிக்க முடியாது. இதையும் மீறி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனில் ஒரு பொண்ணு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டியவங்க அவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நீங்கள் ஜீவோ வாங்கிட்டு வந்துருக்காங்க. 2 வருஷம் போராடி இருக்கிறாங்க. ஓகே. எத்தனை பேர் இங்கே கேஸ்க்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க? சரிங்களா? இவ்வளோ தூரம் நடந்துச்சு. இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் ஒரு ஆறாத வடுவாயிருச்சு. அப்படின்னா நம்ம நல்லா எழுதியிருக்கிறோம், 0 மார்க், அந்த 0க்கு 1 மார்க் போட்டிருந்தா கூட எனக்கு வேலை கிடச்சிருக்கும். ஏன்னா 0.5 மார்க்கில் தான் வேலை கிடைக்காம போச்சு. எஸ், 1 மார்க் வித்தியாசத்தில் ரேங்க் நாம எங்கேயோ போயிடுவோம் சார், பின்னாடி போயிடுவோம். அந்த அளவுக்கு இஷ்யூ இருக்கு. நான் எழுதியிருக்கிறேன், எனக்கு மார்க் போடலை. நான் எழுதுனதுக்கு நீ ஏன் 0 மார்க் போட்டு? இதுக்கு டிஎன்பிஎஸ்சி பதிலே சொல்லவில்லை. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க மனதளவில். அடுத்த முறை குரூப் 2 மெயின்ஸ் மறுபடியும் எழுதுறாங்க. 2025 பிப்ரவரி 8 எழுதுறாங்க குரூப் 2 மெயின்ஸு. நம்ம அதையும் பேசியிருக்கிறோம். திடீர்னு விட்டாக பெயர், விடாதாக பெயர், அது இதுன்னு கேட்டு கஷ்டமாக கேட்டு, அதாவது தமிழும் உண்டு ஆங்கிலமும் உண்டு. ஈக்குவலாக கொஸ்டின் எடுக்கணுமா வேண்டாமா? ஈக்குவலாக கொஸ்டின் எடுக்கலை. ஆங்கிலம் கேள்விகளில் 60 கேள்விக்கு 55 கேள்வி சரியாக எழுதிடலாம். ஓரளவுக்கு படிச்சா கஷ்டம், உங்களுக்கே தெரியும். 40க்கு மேலே எழுத முடியாது. நல்லா படித்து குரூப் 1 மெயின்ஸ் 5 முறை எழுதினவங்க, குரூப் 1 மெயின்ஸ் 3 முறை இன்டர்வியூ பண்ணவங்க எல்லாருமே அந்த குரூப் 2A தேர்வில் பாஸ் ஆகாமல் வெளியே போயிட்டாங்க சார். என்னடா இது அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல கேள்விகள் தவறு.
பல கட்ட போராட்டங்கள் மாணவர்கள் அது இது நாங்கள் அசோசியேஷன் எல்லாமே நாங்கள் நடத்தினோம். பல கட்ட போராட்டங்கள் அவ்வளவும் இதற்கும் டிஎன்பிசி செவிசாய்க்கல டிஎன்பிசியை பொறுத்தளவு எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டோம். அந்த 12:30க்கு மேலே எந்த இது வந்தாலும் நாங்கள் நியாயமாக தான் நடத்தணும், நாங்கள் சரியாக தான் நடத்தணும் அப்படி சொல்லக்கூடிய மனப்பான்மை டிஎன்பிசிக்கு எப்போவுமே உண்டு. ஓகே சரிங்களா? ஒரு அமைப்பு அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மனப்பான்மை அவங்களுக்கு எப்போவுமே உண்டு. ப்ரைவேட் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது செய்கிறாங்க, இது 1000 குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் நாங்கள் கரெக்டாக இருந்தோம் இந்த மாதிரியே சொல்லி பழக்கப்பட்டவங்களுக்கு அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது? தொடர்ந்து 6 வருடங்கள் 3 முறை குரூப் 2 தேர்வை எதிர்கொண்டவர்கள். நீங்கள் வந்து 2019 சிலபஸை மாற்றுறீங்க, 2022 சிலபஸை மாற்றி பேட்டர்னை மாற்றுறீங்க, 25 லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது. இன்றைக்கி லாங்குவேஜ் பேப்பர் கிடையாது, 4 முறை பேட்டர்ன் மாற்றப்படுகிறது. எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் அடாப்ட் ஆகி நாங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுகிறோம். ஆனால் மீண்டும் நாங்கள் ஊர்லேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், எங்களுக்கு எக்ஸாமினேஷன் காலம் இல்லை அப்படின்னா மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில் தான் மாணவர்கள் ரோட்டில் உட்காந்தாங்க. அது மெயின் ரோடு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நியூஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவரேஜ் பண்ணிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் வராரு, நாங்கள் சென்னையில் மட்டும் கேன்சல் பண்ணுறோம். பட் மாணவர்கள் அதுக்கு ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திருக்கிறீங்க, மற்ற ஊரில் நடத்திருக்கிறீங்க, எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கு. நீங்கள் எங்களுக்கு மறுபடியும் நடத்தும் பொழுது எக்ஸாமினேஷன் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நியாயமான கேள்வி சார். அவங்களுக்கு காந்தி எங்கே பிறந்தாருன்னு கேட்டுட்டு எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காந்தியுடைய பயங்கரமான போராட்டத்தில் பற்றி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர் கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பற்றி நமக்கு தெரியும், வரலாறு மாணவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ இப்படி வந்ததுக்கப்புறம் மாணவர்கள் ஈக்குவாலிட்டி ஒரு லாங்குவேஜ் பேப்பர்லேயே உங்களால் ஈக்குவல் டஃப்னஸில் கேள்வி கேட்க முடியல, நீங்கள் எப்படி பொதுவில் கேட்பீங்க? அதனால் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சியை நம்பலை. ஓகே, எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வாழ்க்கை சார் அது. நான் பிப்ரவரி 8 எழுதியிருக்கிறேன், எனக்கு ஈஸியான கொஸ்டின். நீங்கள் இப்போ மார்ச் 13 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் மார்ச் 15 எழுதுறீங்க, உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லுவாங்க? எல்லாமே சிலபஸ் தான்ருவாங்க. பட் சிலபஸில் ஈஸியாக கேட்குறது இருக்குது, கஷ்டமாக கேட்குறது இருக்குது. அப்போது மாணவர்கள் அதுக்கு ஒத்துக்கலை. வேறு வழி இல்லாமல் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் மாணவர்கள் கலைஞ்சு போனாங்க. இதற்கு பல முறை இது நடந்திருக்குது, நம்ம பல முறை இது சொல்லி பேசியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி அதை கண்டுக்கல. அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு என்று கூறிக்கொண்டு அரசாங்கமும் ஒதுங்கி விட்டார்கள். இன்று டிஎன்பிஎஸ்சி தனிப்பட்ட அமைப்பு என்று அரசாங்கத்தால் கூற முடியவில்லை. ஏனென்றால் தேர்தல் வருகிறது. 2 மாதம் தேர்தலை வச்சுட்டு அரசாங்கம் எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக சார். இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய பிரதேசம், ஹரியானா, அப்புறமா பார்த்திங்கன்னா நம்முடைய தெலுங்கானா, இங்கெல்லாம் போட்டி தேர்வு நடத்தக்கூடிய அந்த அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் நடைபெறக்கூடிய குளறுபடிகளினால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. டிஆர்எஸ் கட்சி சந்திரசேகர ராவ் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்துருச்சு. அதுக்கு அடுத்து 2 மாதத்தில் எலெக்ஷனு ரேவந்த் ரெட்டி பார்த்திங்கன்னா ஜெயிச்சு உட்கார்ந்தார். மத்திய பிரதேசம் வியாபம் ஸ்கேம், ஆமாம், பிஜேபி தூக்கிட்டு வேறு கட்சி உட்காடுறாங்க. ஹரியானாவில் காங்கிரஸ் உட்காடுறாங்க. இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு, அதாவது எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். அப்போது இது எலெக்ஷனில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். அப்போது அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேர்வர்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு குளிர்விக்கும் விதமாக வேகன்சி அதிகமாக இருக்குது, சரி மீண்டும் ஒரு முறை எக்ஸாம் நடத்தி நம்ம பண்ண முடியாது, அதனால் ஏற்கனவே நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இன்னொரு 10,000 வேகன்சி நாங்கள் கூட்டுறோம், பின்னாடி இருக்கக்கூடிய 10,000 வேகன்சி இதான் அரசாங்கம் செய்யலாம். ஏன்னா போட்டித் தேர்வர்களுடைய அதிருப்தியை இன்று அரசாங்கம் சம்பாதித்து இருக்கிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி பண்ண தப்புக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எப்படி சார் கெட்ட பேர் வாங்க முடியும்? அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமில் நீங்கள் மாற்றியாச்சு, சரி ஓகே. பட் மாணவர்கள் மத்தியில் உங்களுக்கு உங்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது, அதை எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? ஒரு 10,000 போஸ்ட் கவுன்சிலிங் போடுங்க, யார் வேணா. மாணவர்கள் அடுத்த செகண்ட் கண்ணை மூடிட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. இது நடக்கும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஒரு அமைப்பு தப்பு நடந்துச்சுன்னா ரீஎக்ஸாம் நடத்திடுறேன், அவ்வளோதான். பட் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ரொம்ப ஒரு கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க. ஏனென்றால் போன தடவை குரூப் 4 பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி குரூப் 2 பிரச்சனை நடந்துச்சு, வரிசை பிரச்சனை நடக்கும்போது அரசாங்கம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் மாணவர்களுக்கு இருக்குது. இது போக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நம்முடைய போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம், அதுலேயும் இதே மாதிரி டெக்னிக்கல் எரர்னு சொல்லி லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறவங்க தான் குரூப் 2 எழுதுறான், குரூப் 2 எழுதுறவங்க தான் குரூப் 4 எழுதுறாங்க. அப்போ எல்லா எக்ஸாம்லையும் நீங்கள் டெக்னிக்கல் எரர்னா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறது தான் தேர்வருடைய கேள்வி. அவங்க என்ன சொல்கிறாங்க, 9,000 பேருக்கு ஒழுங்காக எக்ஸாம் நடத்த முடியாமல் சிஸ்டம் இருக்கா? இது காலையில் 12 வரைக்கும் நடந்துச்சு, 12:30க்கு மேலே வெளியூர்களை எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு வர்றாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் ஆனது தெரியாது. அவங்க பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், நல்லா இருக்குது, இப்படி கேன்சல் பண்ண என்ன சார் அர்த்தம்? ஒரு எக்ஸாம் கூட உங்களை ஒழுங்காக நடத்த முடியல, என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல்
நம்முடைய திருமாவளவன் அவர்களை தவிர அனைத்து தலைவர்களும் வந்து அறிக்கை விட்டாங்க. காங்கிரஸில் மாணிக்கம் தாகூர் அவர்கள் அறிக்கை விட்டார், கம்யூனிஸ்டில் சண்முகம் அவர்கள் அறிக்கை விட்டார், பிஜேபியில் 4 பேர் அறிக்கை விட்டாங்க. நயனா நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அந்த சூர்யா அவர்கள், அப்புறமா எல் முருகன் அவர்கள். அதில் சூர்யா நாங்கள் வந்து இளைஞர்களை திரட்டி போராட்டம் தோன்ட்டார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், விஜய் கட்சியில் 2 பேர், விஜய் அவர்கள், அப்புறம் வந்து அருண்ராஜ் அவர்கள். அப்போது எந்த அளவுக்கு இதில் மாணவர்களுடைய என்ன திடீர்னு எல்லாரும் வந்து அறிக்கை விடுறாங்க, காரணம் என்ன? ஓட் பேங்க். இதே மாதிரி போன வருஷம் நடந்துச்சு. எத்தனை பேர் அறிக்கை விட்டாங்க? அதிமுக அவர் நம்ம பிஜேபியில் அண்ணாமலை மட்டும் அறிக்கை விட்டார், வேற யாரும் விடலை. சண்முகம் அவர்கள் விடல, நயனா நாகேந்திரன். இப்போ என்னன்னா ஓட் பேங்க் இதில் இருக்குது. ஏனென்றால் 40 லட்சம் தேர்வுகள் இதில் எழுதுகிறாங்க. இந்த காணொலியின் வாயிலாக அரசாங்கத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நாங்கள் கன்வே பண்ண விரும்புகிறோம். கண்டிப்பாக அரசாங்கம் நியர் ஃபியூச்சர் இன்னொரு 10-20 நாள், ஏன்னா எலெக்ஷனை கால்ஃபர் பண்ண போகிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு 10,000 போஸ்ட் நாங்கள் போகிற நேரத்தில் ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டு போகிறோன்னு சொல்லி பண்ணாங்கன்னா மாணவர்கள் வந்து அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபம் குறையும். இது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் மாணவர்களுக்காக செய்ய வேண்டும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி செய்த தவறு. டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் கவுன்சிலிங் வச்சுட்டீங்க. குரூப் 4 எக்ஸாம் கவுன்சிலிங்க்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா கோர்ட் சொல்லிருச்சு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாமல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஓகே, ஆன்சர் கீயில் 17 ஆன்சர் கீயில் தவறாக இருக்குது. 17 ஆன்சர் கீ அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 ஒரு 8 27 மார்க். சரிங்களா? 27 மார்க் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50,000 பேர் அதுக்குள்ளே இருப்பாங்க. மொத்த வேகன்சி 5,000 தான். அப்போ ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு மாறுபாடு அமைஞ்சிருக்கும், எத்தனை பேர் நல்லா எழுதினவங்களுக்கு வராமல் போயிருக்கும். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி செய்த தவறு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் அன்றைக்கி அதை செய்யலை. ஓகே, அப்போ அதுக்கு பிரதிபலனாக நாங்கள் வந்து 50,000 போஸ்ட் தான் ஃபில் பண்ணியிருக்கோம் 5 வருஷத்தில். இன்னொரு 10,000 போஸ்ட் நாங்கள் உடனே போடுறோம். ஏன் வேகன்சி இருக்குது. சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டுறவுத்துறையில் டிஆர்பி எஸ்ஆர்பி என்ற எக்ஸாமினேஷன் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு 4 மாதம் ஆகுது, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல. அது வந்து மாணவர்கள் வந்து எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறதுனா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ஏ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் கிடக்குது. ஓகே, டெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து 97% கேள்விகள் தப்புன்னு சொல்லி பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அளவுக்கு வந்திருக்கு. பிஜிடிஆர்பியில் 85,000 பேர் தமிழ் எலிஜிபிளில் ஃபெயிலு. ஸோ அப்புறம் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் போய் ரிசல்ட்டை வந்து நாங்கள் வந்து அதாவது பார்த்து எழுதுனாங்கன்னு ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டார். ஓகே, கன்னியாகுமரியில். எப்போதுமே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒழுங்காக தான் நடத்துன்னு சொல்லி போயிடுவாங்க. இப்போ எலெக்ஷன் டைம், ஓகே நாங்கள் அதை விசாரிக்கிறோம், அது விசாரிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து போஸ்டிங் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாரு. ஓகே, அப்போது எல்லா துறையிலுமே இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பாடி அந்த இடத்துல வந்து மாணவர்கள் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை மாணவர்கள் மத்தியில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதே என்ன செய்யணும், இது போக எக்ஸாமினேஷன் இல்லாமல் போடக்கூடிய தலையாரி போஸ்ட்டு இன்டர்வியூ நடத்துறேன்னு சொல்லி நிறைய இடங்கள் நடத்தலை. பஞ்சாயத்து செக்ரட்டரி டிசம்பர் 12 இன்டர்வியூ நடத்துறேன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணியாச்சு. இதை போன்ற அனைத்து அரசு பணிகளும் ஒரு 15 நாளை நிரப்பி ஒரு மிக சிறந்த அரசாங்கம், அரசு ஊழியர்கள் பக்கம் எப்போதுமே நம்முடைய அரசு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணாங்கன்னா அரசு ஊழியர்கள், அரசு முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுடைய நீங்கள் வெறும் 40 லட்சம் நீங்கள் இதை நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து நீங்கள் 2021 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க. ஏன் அப்படின்னா 2019 மிகப்பெரிய ஊழல், 2 ஊழல் நடந்துச்சு அதிமுக பிரிவில். ஒன்று எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி, குரூப் 4 ராமேஸ்வரம். ஸோ இந்த ரெண்டுமே நிறைய பேர் எழுதுவாங்க சார், 20 லட்சம் பேர் எழுதுவாங்க ஒட்டு மொத்தமாக. அப்போ அந்த 20 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வீட்டில் உள்ளவங்க எப்போ ஏடிஎம்கேக்கு போடாதப்பா இப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ டிஎம்கேக்கு போட்டவங்க நிறைய பேர். இன்னைக்கு மீண்டும் அதே ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகுது. மீண்டும் எஸ்ஏ எக்ஸாமினேஷனில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி, குரூப் 2 மிகப்பெரிய ஒரு குளறுபடி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனத்தில் கொண்டு நாங்கள் வந்து ஒரு எஸ்ஏ எக்ஸாமினேஷன் உடனே பப்ளிஷ் பண்ணுறோம். குரூப் 4 10,000 போஸ்ட் குரூப் 4 போட்டால் போதும் சார், வேறு ஒன்றுமே வேண்டாம். 10,000 பேர் புதுசாக வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களாம், ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தளவு எனக்கு வேலை கொடுத்தது ஜெயலலிதா, நான் ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன். எனக்கு வேலை கொடுத்தது கலைஞர், நான் டிஎம்கேக்கு தான் போடுவேன். எனக்கு வேலை கொடுத்தது எடப்பாடி. அந்த மைண்ட் செட் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் இருக்குது. அதனால ஒய்ஃபை வந்து நீ ஓட்டு போட்டுரும், டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு, ஏடிஎம்கே ஓட்டு போட்டு அப்படி சொல்லிட்டு பிள்ளைங்களே சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்டு ரொம்ப முக்கியமாக. 10 லட்சம் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அப்படிங்கிற சாதாரணமாக நினைக்கலாம். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து பண்ண வீட்டில் 2 ஓட்டை மொபைலைஸ் பண்ணுவார். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 30 லட்சம் ஓட்டாச்சு. அதுவும் பூத்துலையும் அவங்க தான் உட்கார போகிறாங்க. பூத்தில் அவங்க தான் உட்கார போகிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. எலெக்ஷன் நடத்த போகிறதே அவங்க தான். ஆமாம். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டாச்சு அப்படிங்கிற மேலே தெரியுது. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் நீங்கள் இன்னொன்று சார், உங்களுக்கு கடந்த 5 வருடங்களில் 5 கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினர் இருக்கிறாங்க. திரு சுதன் ஐஏஎஸ் இருந்தார், அப்புறம் அஜய் யாதவ் ஐஏஎஸ் இருந்தார், கிரண் குராலான்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார், அப்புறம் வந்து சண்முக சுந்தரம் சார், இப்போ புதுசாக ஒருத்தவங்க மாற்றிருக்கிறாங்க. 5 செக்ரட்டரி, நந்தகுமார் ஐஏஎஸ் இருந்தாங்க, அப்புறம் ஒரு மேடம் ஒருத்தவங்க வந்தாங்க,
அப்புறம் வந்து முனியப்பன் ஐஏஎஸ் வந்து அவர் வந்து ஒரு ஆக்டிங் ஒரு இதுவாக இருந்தார். கோபால் சுந்தரராஜ் ஐஏஎஸ் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி. நான் என்ன கேட்குறேன், இப்போ வருஷத்துக்கு ஒரு செக்ரட்டரி ஒரு எக்ஸாம் நடத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் 1 இயர் அந்த செக்ரட்டரி பார்க்குறாரு, இன்னொரு 1 இயர் இந்த செக்ரட்டரி பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்காது. அதனால வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு குறைபாடு. சேர்மன் 2 வருடமாக இல்லை, அதனுடைய இம்பாக்ட் இன்னும் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாம் களையப்பட வேண்டும். இப்போ சேர்மன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை ஓரளவு குறைஞ்சிருக்கா சார்? இல்லை சார், சேர்மன் வந்தாலுமே பிரச்சனை நம்ம குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடத்திருக்கிறாங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து கண்டிப்பாக எனக்கு என்னென்னா சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒருத்தர் சேர்மனாக இருந்தார். அப்புறம் 2 வருஷம் சேர்மனே இல்லை. அப்புறம் 2024 அக்டோபரில் புதுசாக சேர்மனாக வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க சார். உங்களுக்கு அதாவது கேள்விகளை தவறு, பதில் தவறு, இது காலங்காலமாக டிஎன்பிசியில் இருக்குது. நம்ம இப்போ உள்ள முடியாது, பல வருஷமாக டிஎன்பிசியில் கேள்வி தவறு, பதில் தவறு என்ன இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இன்னொன்று நேற்று வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பெயரில் வந்து நாங்கள் எக்ஸாமை இந்த கேன்சல் பண்ணுறோம், ஒத்தி வைக்கிறோன்னு ஒரு அறிவிப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சொல்லி அதில் கோளாறுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக போட்டாங்க. ஓகே, தொழில்நுட்ப கோளாறுன்னு போட்டாங்க. அப்போ என்ன தெரியுது, இதெல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா? அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2A வேலை பார்க்குறவரோ 4 வேலை பார்க்குறவோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. அதாவது ஒரு என்ன சொல்ல சார், ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் வேலை பார்த்துருப்பாரு, ஜூனியர் தான் ரெடி பண்ணியிருக்காங்க வைங்களேன். அப்போ இந்த தொழில்நுட்ப கோளாறு ஸ்பெல்லிங் தெரியாமல் கூட தான் டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்களா? அப்போ அவங்க தான் நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் மாணவருக்கு தோன்றுகிறது. அப்போ என்னென்னா வந்து ப்ரூஃபே பார்க்கறது இல்லை. ரொம்ப நல்லா தெரியுது. லாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்த பொதுவாகவே ப்ரூஃப் பார்க்கறதுல தெரியுது. கொஷினுக்கும் பார்க்கறது கிடையாது, அறிக்கைக்கும் பார்க்கறது கிடையாது. அப்போ வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இதனால் ஏற்படுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து மார்ச் 15 எக்ஸாம் நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. உடனடியாக நடத்துறது, ஏன்னா எலெக்ஷன் வரதுனால உடனே நடத்துறது ரொம்ப நல்லது. இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம்னா ரொம்ப உங்களுக்கு வந்து இப்போ இயர் 2 கவுன்சில் நடத்துறதுக்கு. ஸோ அதனால் உடனடியாக நடத்துறது மிகப்பெரிய நல்ல விஷயம். எது எப்படியோ டிஎன்பிஎஸ்சி இனிமேலாவது விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தேர்வு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நேற்றைக்கு நடந்த இந்த குளறுபடியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. கடைசியாக ஒரு 5-6 வருடமாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு குளறுபடிகள் நடந்திருக்கு, அதை எப்படியாவது பேட்சப் பண்ணிட்டாங்க. நேற்றைக்கு நடந்தக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் அலோகேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்கு. இதை வந்து சோத்துல மறைக்க முடியாத பூசணிக்காய பெரிய கண்டிப்பாக பண்ணிட்டாங்க, அதன் காரணமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு குளறுபடியும் இருக்கக்கூடாது, மாணவர்கள் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. இதை கேட்க வேண்டியவர்கள் கேட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு அவங்களுக்கும் புரியும். இதுதான் இந்த இன்டர்வியூடைய முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் சார். வருங்காலத்தில் இந்த டிஎன்பிஎஸ்சி நம்பி படிக்கிறவங்களை இந்த மாதிரியான தொழில்நுட்ப கோளாறோ அல்லது கவனக்குறைவின் காரணமாகவோ எந்த ஒரு சிரமத்துக்கும் உள்ளாக்கக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நம்ம அரசாங்கத்துக்கு நாம சொல்லியிருக்கோம் சார். நேரில் கொடுத்து பேசியவங்க நன்றி நடராஜ் சார். நன்றி சார்.